ஏன்னா லேர்ன், கத்துக்கங்க, படிக்காதீங்க. இது ஸ்டடி இல்லைங்க, லேர்ன். கத்துக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. 8வதுல படித்த அல்ஜிப்ரா கணக்கு இப்போ உங்களை யாரையாவது கூப்பிட்டு கேட்டால் தெரியாது. ஆனால் நீங்கள் 3 வயசுல 4 வயசுல பழகின நீச்சல் இப்போவும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் 10 வயசுல பழகின சைக்கிள் இப்போவும் நீங்கள் ஓட்டுவீங்க. 15 வயசுல பழகின மோட்டர் சைக்கிள், 18 வயசுல லைசன்ஸ் எடுத்து ஓட்டின மோட்டர் சைக்கிள் இப்போ. அப்போ ஏன்னா இதெல்லாம் படித்தோம், இதெல்லாம் கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்டது வாழ்நாள் ஃபுல்லாக மறக்கவே மறக்காது, படித்தது மறந்துடும். இந்த இடம் கற்றுக்கிறதுக்கான இடம்னு அவங்க வச்சுருக்காங்க. ஸோ லேர்ன். சரி, கற்றுக்கிட்டோம், அடுத்து என்ன பண்ணும்? லீடு. ஏன் லீட் பண்ணும்? நீ போ அப்படின்னு சொல்கிறவன் சாதாரண மனுஷன், வா போவோன்னு சொல்கிறவன் தான் லீடர். ஸோ எல்லாத்துலேயும் நானும் இருக்கேன், வா போவோம். பிரச்சனையா, வா ஃபேஸ் பண்ணுவோம். ஜெயிக்கணுமா, வா சேர்ந்து ஜெயிப்போம். பிஸ்னஸா, வா சேர்ந்து பண்ணுவோன்னு எல்லாத்துலேயும் இன்னொருத்தரை சேர்த்து வா அப்படின்னு கட்டி அணைச்சு கொண்டு போறது இருக்குல்ல, அந்த லீடர்ஷிப். அந்த லீடர்ஷிப்ன்றது வெறுமனே ஒரு நிறுவனத்தை நடத்துறதோ, அதுக்கு லீடரா இருக்கிறதோ, இல்லை ஸ்கூல் பீப்புள், அது இல்லைங்க. அதை தாண்டி அது ஒரு இன்பில்ட் குவாலிட்டி. அந்த குவாலிட்டியை இங்க டீச் பண்றாங்கன்னு நம்புறேன். ஸோ அந்த குவாலிட்டியை வளர்க்குறாங்கன்னு நம்புறேன். ஸோ லேர்ன், லீட். ஏன்னா இன்னைக்கு இங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எல்லாரும் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் வச்சு ஓட்டு போட்டு சரியான தலைவரை தேர்ந்தெடுத்து அந்த தலைவர் இன்னைக்கு பதவி பிரமாணம் பண்ணி 1 வருஷம் அவங்க இயங்கவும் போறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ராக்டிஸ், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு எவ்வளோ பெரிய ப்ராக்டிஸ்ல. ஸோ அதான் முதல்ல லேர்ன், அடுத்து லீட், அடுத்து லிவ். வாழணுங்க. எல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? சரி, வாழ்றதுன்னா என்ன? 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறதா, காரில் பகட்டு காட்டிட்டு போறதா, கல்யாணத்தில் போய் அதிகபட்ச சீர் செய்யறதா, இல்லை நினைச்சபடி வாழ்ந்துட்டு சந்தோஷமா இல்லைங்க. வாழ்றதுன்றது எப்போ கிடைக்கும்னா, எப்பெல்லாம் உங்க மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கோ அப்போதான் நீங்க வாழ்றதாவே உணர்வீங்க. மற்ற நேரம் எதுலையுமே ஒரு நகை வாங்குறப்ப அது சந்தோஷம், வாழ்றது வேற, சந்தோஷமா இருக்கிறது வேற. அப்போ எதுதான் வாழ்றது? ஒருத்தருக்கு பிரச்சனை வர்றப்ப அந்த நகையை எடுத்து கொடுத்து, இந்தா போ வச்சுட்டு, எப்போ அது எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்றப்ப அவன் கையெடுத்து கும்பிட்டு, நன்றிடா டே, நீ இல்லைன்னா அது நடந்திருக்காதான்னு சொல்றப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு திருப்தி வரும்ல, அந்த திருப்தி தாங்க வாழ்றது. ஸோ அந்த திருப்திக்கு தான் வாழணும் அப்படின்றது. ஸோ எனக்கு இந்த லிவ்ன்ற வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கத்துக்கிட்டு லீடரா இருந்து வாழக்கூடிய பசங்களை உருவாக்கக்கூடிய இந்த இடம் நிறைய வெற்றிகளை மட்டும் பெறக்கூடிய இடமா நிச்சயமா இருக்கலாம் போது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.